ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை தொக்கு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு கருவேப்பிலை 1 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வரமல்லி, தேவையான காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் நான் செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மிளகாய், கடலைப்பருப்பு, மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய், கடலைப்பருப்பு, சீரகம்லாம் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா அரோமா வந்தோடனே இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கணும். அது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதோட சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் திரும்ப கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு தட்டி வச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக செவந்து வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா இந்தளவுக்கு செவந்துருச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். இதில் இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், இது நல்லா கொதித்து அந்த புளியோட ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம்.
புளி தண்ணி இந்தளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகு போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்துட்டு இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ட்ரையான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் ட்ரையாக உள்ள பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மாதம் வரையும் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் தொக்கு போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட உடம்புக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இறக்கிடலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு பண்ண கடாயில் சாதம் போட்டு பரட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், கடாய் சாதம். தம்பி சொல்லுங்க, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா?